ஆன்ம நேய அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். வேலூர் சித்த வித்தை தவ மையத்தின் சார்பில் நம்முடைய ஞானபிதா ஜெகத்சோதி சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் உலக மக்கள் நலன் கருதி உருவாக்கிய சித்த வேத தத்துவத்தை உங்களின் செவிகளுக்கும் சிந்தனைக்கும் பயன் தரும் வகையில் தினம் தினம் வழங்கப்படுகிறது. அதன் தொடர்ச்சியாய் இன்று 23ஆம் நாள் தொடக்கம். சித்த வேதம் அத்தியாயம் 6. சிஷ்யன்: சுவாமி, முன் அத்தியாயத்தில் விவரித்த பிரகாரமே சிருஷ்டி என்பது எனக்கு பூரண நம்பிக்கையாயிற்று. ஆயினும் இயற்கையின் வித்தியாசமாய் நானாவிதமாக காணப்படுகிறது. அது கிரக வித்தியாசம் என்றும் அதை பின் விவரிக்கிறேன் என்றும் 3ஆம் அத்தியாயத்தில் அருளியிருக்கிறீர்கள். அதை தெளிவாக எடுத்துரைக்க வேண்டுமாய் பிரார்த்திக்கிறேன். பலவிதமான சிருஷ்டிகள் என்னென்னவாகும்? அவைகள் மனிதர், மிருகங்கள், பட்சிகள், ஊரும் ஜந்துக்கள், நீர் வாழும் ஜந்துக்கள், எறும்பு, புழு, பூச்சிகள் முதலியவைகளாகும். மனிதர் என்று சொல்லப்படுவது யாரை? நம் எல்லோரையும். நம்மை மனிதர் என்று சொல்ல காரணம் என்னவாகும்? விசேஷ புத்தி இருப்பதனால். மற்ற ஜந்துகளுக்கோ விசேஷ புத்தி இல்லை. ஆனால் அந்த நம்பிக்கை தவறு. விசேஷ புத்தி இல்லாதது நமக்காகும். பாக்கி எத்தனை விதமான ஜந்துக்கள் இருக்கின்றன என்று நாம் அபிமானித்துக் கொண்டிருக்கிறோமோ அவைகளுக்கெல்லாம் விசேஷ புத்தி உண்டு. அது ஏனென்றால் ஆகாரம், நித்திரை, மைதுனம், அதாவது உணவு, தூக்கம், சம்போகம் இவைகள் சகல ஜீவிகளுக்கும் உண்டு. அறிவு இல்லாதவைகளும் விசேஷ புத்தி இல்லாதவைகளும் ஊர்வன, மிருகம், பட்சி, புழு, பூச்சி முதலானவைகள் என்றும் அறிவும் விசேஷ புத்தியும் மனிதர்களுக்குத்தான் என்றும் அவை நாம் தாம் என்றும் நாமே அபிமானித்து வருகின்றோம். இந்த பிரகாரத்தில்தான் எல்லா ஜீவிகளும் தாம் தாம் மனிதர் என்று கருதுகின்றன. உண்மையில் மனிதர் என்று ஒரு சிருஷ்டி இல்லாததாகும். சிருஷ்டியில் இப்பொழுது காணப்படுவது மிருகங்களே ஆகும். அதாவது இருக்கால் மிருகம், 4 கால் மிருகம் முதலியவை ஆகும். நாமே மனிதர் என்றும் நமக்கே விசேஷ புத்தி உண்டென்றும் கருதி இருப்பதை எதை கொண்டும் ஸ்தாபிக்க முடியாது. காரணம், நாம் ஒரு கிளிப்பிள்ளையை பிடித்து வளர்த்து சில நாள் அத்துடன் பழகி அக்கா அக்கா, ரங்கா ரங்கா என்றும் பலவிதமாக சொல்லிக் கொடுத்து அதனை சொல்லும்படி கற்றுக் கொடுக்கிறோம். அதுகளையெல்லாம் அந்த கிளியும் ஊக்கத்துடன் கிரகித்து நாம் சொல்லுகிறது போலவே அதுவும் சொல்லுகிறது. அதுவுமின்றி எந்த விதமான மொழியில் அந்த கிளி முன்பாக நாம் பேசுகிறோமோ அந்த வார்த்தைகளையெல்லாம் நாளடைவில் அந்த கிளியும் பேசுகிறது. அதற்கு விசேஷ புத்தி இல்லாவிட்டால் நம்முடைய வார்த்தைகளை கிரகிப்பதற்கும் அதன்படி பேசுவதற்கும் முடியாமல் இருந்திருக்கும். ஆனால் நாம் எவ்வளவு காலம் அதனோடு பழகச் செய்தாலும் விசேஷ புத்தி உள்ளவரிடந்து அபிமானித்து வருகிற நமக்கு அக்கிளியினுடைய தாய் பாஷையாகிய சப்தங்களை கிரகிப்பதற்கு முடிகிறதில்லை. அது நம்முடைய மனதில் பதிகிறதும் இல்லை. சுவாமி, கிளிகட்கும் மிருகங்கட்கும் பாஷைகளான ஒரு பேச்சும் இல்லை அல்லவா? அந்தப்படி ஒருபோதும் சொல்லக்கூடாது. உலகில் எத்தனை வகையான ஜீவிகள் இருக்கின்றனவோ அத்தனை பாஷைகளும் இருக்கின்றன. ஆனால் நாம் அவைகளை அறிகிறதில்லை. அது எப்படி எனில், உனக்கு தமிழ் ஒரு பாஷை மாத்திரம் தெரியும். அப்படி இருக்கிற உங்களுடைய முன்னிலையில் ஒரு இந்துஸ்தானிக்காரன் இந்துஸ்தானியும், ஒரு ஆங்கிலேயன் ஆங்கிலமும், ஒரு கன்னடக்காரன் கன்னடமும் பேசுவதானால் உமக்கு தெரிகிறதுண்டோ? இல்லை. காரணம் என்ன? அந்த பாஷைகளை நாம் படிக்காததினால். இந்த பிரகாரத்திலேதான்
பட்சி மிருகாதிகள் என்று நாம் எண்ணி வருகின்றவைகளுக்கும் பாஷைகள் உண்டு. அதுகளை நீங்கள் படிக்காததினால் தெரியாததாகும். தவிர மிருகங்கள் என்று நாம் கருதி வருகின்றவருடைய கூட்டத்திலிருந்து ஒன்று பிரிந்து போனால் அதனை மற்றவைகள் கூப்பிடுகின்றதென தெரிந்து பதில் துணி கொடுத்து ஓடி அந்த கூட்டத்தில் வந்து சேருகின்றது. இப்பிரகாரம் தானே நாம் பட்சிகள் என்று கருதி வருவதிலும் ஊர்வனவென்று கருதி வருவதிலும் காணப்படுவதில்லையா? காணப்படுகிறது உண்டு. அப்பொழுது அவைகளுக்கும் பாஷைகள் உண்டு. அவைகள் தங்கள் தங்கள் பாஷைகளில் பேச செய்கின்றதும் ஒன்றுக்கொன்று தெரிவித்தலும் அனுசரித்தலும் செய்வதுண்டு. அது நமக்கு அறியாமல் இருப்பதற்கு காரணம் நாம் அது படிக்காததினால் ஆகும். அது எப்படி என்றால், மனிதராகும் என்று அபிமானித்து வருகிறதாகிய நமக்கு முன் சொன்ன பிரகாரம் ஓரோர் பாஷை வித்தியாசமாய் பேசியது தெரியாமல் இருந்தது. அது நாம் படிக்காதது கொண்டென்றும் சொல்லியதல்லவா? இந்த பிரகாரம் தான் பட்சி மிருகாதிகள் என்று நீங்கள் சொல்லி வருபவைகளுடைய பாஷைகளும் படிக்காததினால் நமக்கு தெரியாதிருக்கின்றதாகும். ஆனால் அவைகளோடு நாம் எந்த பாஷையில் பேசினாலும் அவைகள் அறிந்து அனுசரித்து நடக்கின்றன. அது எவ்விதமென்றால், அந்நிய பாஷை பேசும் தேசத்திலிருந்து நாம் காளை மாடுகள் என்று சொல்லுகிற 2 ஜீவிகளை தமிழ் தேசத்துக்கு கொண்டு வந்து ஏர் உழுவதற்காக அவைகள் கழுத்தில் நுகம் வைத்து கலப்பை கட்டி வயலில் உழுகிற சமயத்தில் வலதுபுறம் இடதுபுறம் நேராக நடவென்றும் இன்னும் பலவிதம் செய்யென்றும் சொல்வதை அவைகள் கேட்டு அனுசரித்து அம்மாதிரி நடக்கிறதல்லவா? அதல்லாமல் காட்டு மிருகங்கள் என்று நாம் சொல்லுகின்றதான சிங்கம், யானை, கரடி, புலி, சிறுத்தை இவைகளை பிடித்து அநேக விதமான தேகாபியாசங்களை கற்றுக் கொடுத்து சர்க்கஸ்களில் கொண்டு வந்து பலவிதத்திலும் அவைகளை ஆட்டி வைக்கவும் ஆடவும் செய்கிறோம். இவைகள் நமக்கு அனுபவ திருஷ்டாந்தம் அல்லவா? இந்த படி படித்து செய்ய வேண்டுமென்றால் அவைகளுக்கு விசேஷ புத்தி உண்டென்றோ இல்லை என்றோ நாம் நம்ப வேண்டியது. அவைகளுக்கு நிச்சயமாய் விசேஷ புத்தி உண்டு. விசேஷ புத்தி இல்லாவிடில் மேல் சொன்ன பிரகாரம் அனுசரிப்பதற்கோ படிப்பதற்கோ செய்வதற்கோ முடிகிறதில்லை. தவிர நமக்கு விசேஷ புத்தி இல்லை என்றும் விசேஷ புத்தியும் அறிவும் உள்ளது நாம் இப்பொழுது மிருகம் முதலானவைகள் என்று கருதி வருகின்றவைகளுக்குத்தான் இருக்கிறது என்பதற்கும் உதாரணம், நமக்கு நம்முடைய தாய் பாஷையை தவிர மற்றொரு பாஷை படிக்க வேண்டுமென்றால் அந்த பாஷையினுடைய பொருள் நம்முடைய தாய் பாஷையில் சொல்லி தராமல் அந்த பாஷை மாத்திரம் சொல்லி தந்தால் அதனுடைய பொருள் தெரிந்து கொள்ளவோ அந்த பாஷையில் படிக்கவோ முடியுமா? முடியாது. ஆனால் மேற்சொல்லிய பட்சிகள், 4 காளிகள் முதலிய ஜீவிகளை பிடித்து நாம் படிப்பிக்கும் போதும் வேலைகளை செய்விக்கும் போதும் யாருடைய பாஷையில் நாம் சொல்லிக் கொடுக்கின்றோம்? நம்முடைய பாஷையிலோ அவைகளுடைய பாஷையிலோ? நம்முடைய தாய் பாஷையில்தான். ஆனால் நம்முடைய தாய் பாஷையில் சொல்லிக் கொடுத்ததை அவையில் கேட்டு படித்தும் அனுசரிக்கும் பொழுது விசேஷ புத்தி யாருக்கு இருக்கிறது? பட்சிகள், 4 காளிகள் முதலிய ஜீவிகளுக்குத்தான் என்று ஏற்படுகிறது. ஆனால் விசேஷ புத்தியும் அறிவும் நமக்காகும். நாமாகும் மனிதர் என்றும் அபிமானித்து வருகிற நமக்கு வேறொரு பாஷை படிக்க வேண்டுமென்றால் அவனவனுடைய தாய் பாஷையில் சொல்லிக் கொடுத்தால் மாத்திரமே படிக்க முடிகிறது. பட்சி, 4 காளி முதலிய ஜீவிகளோடு நம்முடைய தாய் பாஷையில் சொன்னால் அது அவைகளை அறிந்து அந்த பிரகாரம் அனுசரித்து செய்து வருகின்றன. ஆனால் நாம் அவைகளுடைய தாய் பாஷையில் சொல்லிக் கொடுக்கவில்லை. அதுவுமல்லாமல் எவ்வளவு காலம் அவைகளுடன் பழகினாலும் வேலைகளை செய்வித்தாலும் அவைகளுடன் சேர்ந்து வேலைகளை செய்தாலும் பேசினாலும் எப்பொழுதும் சேர்ந்திருந்தும் அவைகளுடைய
தாய் பாஷையில் அவைகள் பேசுவது நமக்கு தெரிகிறதில்லை. ஆகையினால் விசேஷ புத்தியும் அறிவும் மேல் சொன்னவைகளுக்கே உள்ளது. நன்று. நாளைக்கு தொடர்வோமா? ஆத்ம வணக்கம்.